சிலர் வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் போவாங்க. சரி. ரஃப்பாக ஆயிரும் கை. சரி. ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. ஐடியில் ஏதாச்சும் ஏசியில் ஒர்க் பண்ணுவாங்க. சாஃப்ட் ஆயிரும் கை. அந்த மாதிரி சாஃப்ட் ஆகுறது, ஹார்ட் ஆகுறது, ஆழமாகிறது, கை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில ரேகைகளே புதுசாக உற்பத்தி ஆகும் நிறைய பேருக்கு. இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு இந்த ரேகை புதுசாக உற்பத்தி ஆகும். திடீர்னு மீடியாவில் ஃபேமஸ் ஆவார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரேகை என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். அப்படியே மீடியா வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருவார். நிறைய பேர் ஃபாரின் போவானுங்க. அப்படியே ஃபாரின்லேருந்து திரும்பி வந்து இங்கேயே ஓட்டுவாங்க. இது மாதிரி அந்தந்த ரேகைகள் உற்பத்தி ஆகும். சில புள்ளிகள் உற்பத்தி ஆகிற மாதிரி ரேகைகளும் உற்பத்தி ஆகும். அப்போ எதெல்லாம் ரேகைகள் உற்பத்தி ஆகுது, அப்போ நீங்கள் என்னென்னா உங்கள் கையை ஒரு தடவை பார்த்துக்கணும். இதில் ஏதாச்சும் புதுமை ஏதாச்சும் மாறுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ஆமாம். இப்போ வந்து இந்த இந்த இடத்துல ஒரு கரும்புள்ளி இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி கரும்புள்ளி எங்கேயாச்சும் பார்த்தீங்க உங்கள் இதில் சந்திரனா உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஏதோ ஒரு உடம்பு சம்மந்தமான பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, இல்லைன்னா ஒரு பெரிய சர்ஜரி நடக்க போகுது. அப்போ ஒருத்தர் கேட்குற இந்த இடத்துல பெரிய புள்ளி இருந்துச்சு, சார் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன், எங்கள் அம்மா 30 வருஷமாக மனநலம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ சிம்பிள், பார்த்தோன்னே அதுலையாச்சும் கணக்கு போடணும். இதில் கணக்கே போட தேவையில்லை. அப்போ கரும்புள்ளிகள் டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேருக்கு கசகசன்னு அள்ளி கட்டி கோர்த்து விளக்குமாறு கட்டின மாதிரி இருக்கும் ரேகைகள்லாம் இந்த இடத்துல முடிச்சு போட்டு.